ஸோ இவங்க மர்ஜ் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கிட்டத்தட்ட கம்ப்ளீட் பேங்கிங் சொல்யூஷன், கமர்ஷியல் பேங்கிங் சொல்யூஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஆன்லைனில் டிஜிட்டல் மூலமாக டிஜிட்டல் பேங்கிங் சர்வீசஸும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இவங்களோட நெட் என்பிஏ அகெயின் லெஸ் தேன் 1 விச் இஸ் வெரி அட்ராக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் வந்து ஐடிஎஃப்சி கேபிட்டல் ஃபர்ஸ்ட்டோட மர்ஜ் ஆகி ஒரு பேங்காக 2015 இருந்துச்சு. இப்போது ஐடிஎஃப்சி பேங்கோட மர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ ரீச் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆக போகுது. இவங்களோட ப்ரைஸ் அர்னிங் க்ரோத் ரேஷியோவும் பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 1. இதுவுமே அட்ராக்டிவ் பாயிண்ட். இந்த கம்பெனி மேஜர் ரெவென்யூ போர்ஷன் 94ல ஆரம்பிச்சது. இது ஆல்ரெடி ஒரு கம்பெனி அக்வயர் பண்ணி டாடா டெக்னாலஜிஸ் ரீநேம் பண்ணிட்டு மேஜர் போர்ஷன் ஆஃப் ரெவென்யூ டாடா மோட்டார்ஸ் அண்ட் ஜேஎல்ஆர் வந்து ஒரு 2008-9ல ஆரம்பிச்சு அந்த டைம்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் 25 இயர்ஸா ரன் ஆயிட்டு இருக்கு. டாடா டெக்னாலஜி வந்து டாடா மோட்டார்ஸ்க்கும் ஜேஎல்ஆருக்கும் கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் கணேசன் திரு, உங்கள் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸை பற்றி பார்த்தோம், எது அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு. மிட் கேப் வேல்யூவேஷன்ஸ் அதிகமாக இருந்தாலும் இன்னமும் சில கம்பெனிஸ் வந்து அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்றது தான் அனலைஸ் பண்ணும்போது தெரியுது. ஸோ அதில் வந்து நான் பார்த்த 3 கம்பெனிஸை தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். இதுவுமே வந்து ஒரு பேங்கிங் செக்டாரில் இருக்கிற கம்பெனி. அண்ட் இந்த ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து ஆல்ரெடி வந்து இப்போ தான் ரீசன்ட் மர்ஜர் கம்ப்ளீட் ஆச்சு. ஃபின்கேர் அப்படின்ற ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட மர்ஜ் ஆயிருக்கு. ஃபின்கேர் பேங்க் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா பிரசன்ஸ் இருந்தது. இந்த ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் நார்த் அண்ட் நார்த் வெஸ்டர்ன் ரீஜனில் அவங்களோட ப்ரெசன்ஸ் அதிகமாச்சு. ஸோ இமீடியட்டாக இந்த மர்ஜருக்கு அப்புறம் அவங்களுக்கு ஆஸ் அ பேங்க் பார்த்தீங்கன்னா ஃபின்கேர் டீம்லேருந்து ஒரு 700 crores இன்ஃபியூஷன் கேபிட்டல் உள்ளே வந்திருக்கு. அண்ட் ப்ரெசன்ஸ் வந்து அக்ராஸ் இந்தியா வந்து கிட்டத்தட்ட ஒரு மேஜர் போர்ஷன் கவர் ஆன மாதிரி. அவங்களோட இந்த வருஷம் டார்கெட் இன்னொரு 900+ லொகேஷன்ஸில் நம்ம பிரான்ச்சை விரிவுபடுத்தணும் அப்படின்றது. ஸோ இவங்க மர்ஜ் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கிட்டத்தட்ட கம்ப்ளீட் பேங்கிங் சொல்யூஷன், கமர்ஷியல் பேங்கிங் சொல்யூஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஆன்லைனில் டிஜிட்டல் மூலமாக டிஜிட்டல் பேங்கிங் சர்வீசஸும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இவங்களோட நெட் என்பிஏ அகெயின் லெஸ் தேன் 1 விச் இஸ் வெரி அட்ராக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 580 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அட்ராக்டிவாக இருக்குது. இவங்களோட ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ 3.3 ரேஞ்ச் இருக்குது. இவங்களோட லாங் டேர்ம் ப்ரைஸ் டு புக் வேல்யூ 5.3. இது ஏன் இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு அப்படின்னா மர்ஜர் ஆஃப் 2 பேங்க்ஸ், ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸ். ஸோ அதனால் ரொம்பவே அட்ராக்டிவ் இருக்க மாதிரி தெரியுது. அண்ட் போக போக குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் பேஸ் பண்ணி இவங்களுக்கு எவ்வளோ பெரிய சேஞ்சஸ் வருது அப்படின்றது தெரியும். ஸோ மர்ஜ் ஆகி ஒரு குவார்ட்டர் ரிசல்ட் வந்த பிறகு இவங்களோட நெட் என்பிஏ பெரிய இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவ்னு சொல்லலாம். ஸோ இன்னும் இவங்க அக்ரெசிவாக இருக்க போகிறாங்க. இவங்களோட கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ அரௌண்ட் 18-19% இருக்கிறது. அது எல்லாமே இவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். பிஜி ரேஷியோவும் பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 1 இருந்தாலே அது வந்து ஒரு அட்ராக்டிவ் பாயிண்ட். ஏன்னா எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் அந்த ப்ரைஸ் அர்னிங் க்ரோத் ரேஷியோ வந்து 1 and less than 1 இருந்ததுன்னா என்ட்ரி ஆகிறதுக்கு ஒரு நல்ல பாயிண்ட், ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேங்க்குக்கும் பார்த்தீங்கன்னா 1 கீழே இருக்கிறது ஒரு அட்ராக்டிவான பாயிண்ட் அப்படின்றது தான் உண்மை. ஸோ இந்த பேங்கை நீங்கள் இன்னும் ஃபர்தர் அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்றது பாருங்க. அதே மாதிரி மிட் கேப்ல இன்னொரு கம்பெனி, இன்னொரு பேங்க் மர்ஜருக்கு அப்புறம் எப்படி இருக்கு? ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் வந்து ரீசெண்டா ஐடிஎஃப்சி பேங்கோட மர்ஜ் ஆச்சு. இது ரிவர்ஸ் மர்ஜர்னு சொல்லுவோம். இந்த பேங்க் மர்ஜருக்கு அப்புறமா இந்த பேங்க்குக்கு உள்ள நிறைய சேஞ்சஸ். ஆல்ரெடி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் வந்து ஐடிஎஃப்சி கேபிட்டல் ஃபர்ஸ்டோட மர்ஜ் ஆகி ஒரு பேங்கா 2015ல இருந்துச்சு. இப்போ ஐடிஎஃப்சி பேங்கோட மர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ ரீச் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆக போகுது. இவங்களோட ப்ரைஸ் அர்னிங் க்ரோத் ரேஷியோவும் பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 1. இதுவுமே அட்ராக்டிவ் பாயிண்ட். இவங்களோட ப்ரைஸ் டு புக் வேல்யூவும் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. அதனால தான் இந்த கம்பெனியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மர்ஜர் ஆன பிறகு சேஞ்சஸ் இன்னும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இப்போது அவங்க 1.3ல இருக்காங்க. 5 years ஆவரேஜ் 1.6. நான் சொல்கிறது ப்ரைஸ் டு புக் வேல்யூ. இவங்களோட ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 65 rupees. இவங்க 30 rupees 20-30 rupeesல இருந்து 80 rupees வரைக்கும் போனாங்க. மர்ஜருக்கு அப்புறமா நல்லா கரெக்ஷன் ஆகி 65 ரேஞ்சில் இருக்குது. ஸோ ப்ரைவேட் பேங்க்கில் ரொம்ப கிரெடிட் கார்டு செக்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணி அண்ட் மற்ற லோன்ஸ் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப அட்ராக்டிவான பாயிண்டில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அண்ட் நிறைய டெக்னாலஜி அப்டேஷன் இவங்க ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்டா இருக்கும்போது பண்ணியிருக்காங்க. ஸோ வித் இன்டகிரேஷன் ஆஃப் ஐடிஎஃப்சி இது வந்து ஒரு அவங்களோட கஸ்டமர் அக்வசிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் நிறைய ப்ராடக்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இவங்க நிறைய பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இதுவுமே வந்து லாங் டேர்ம், ஸோ உடனே ரிட்டர்ன்ஸுக்கு எதிர்பார்க்காம லாங் டேர்முக்கு ஒரு மிட் கேப்பில் ஒரு கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட்டை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். மூணாவது கம்பெனி பார்த்தீங்கன்னா டாடா டெக்னாலஜிஸ். இந்த டாடா டெக்னாலஜிஸ் வந்து ஐபிஓ வரும்போது டாட்டாலேருந்து
ஒரு ஐடி கம்பெனி வருது அப்படின்ற ஒரு ஹைப்பு. ஸ்டாக் ப்ரைஸ் லிஸ்ட் ஆகும் போதே 1300 பக்கம் லிஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா இப்போ குறைஞ்சு 960 rupees பக்கம் இது வந்து ப்ரைஸ் சுற்றிட்டு இருக்குன்னு சொல்லலாம். டாடா டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா பியோர் ஆல்ரெடி டிசிஎஸ்னு ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க, டாடா எலிக்ஸின்னு வச்சுருக்காங்க. டிசிஎஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற கம்பெனி, டாடா எலிக்ஸியும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டாக் மார்க்கெட்லேயும் சரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க கம்பெனி. இது இல்லாமல் டாடா டெக்னாலஜிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணுத்துக்குமே பெரிய டிஃப்ரென்ஸ் உண்டு. டிசிஎஸ் வந்து ஃபுல் சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸ், எந்த வெர்டிக்கலாக இருந்தாலும் அவங்க எடுத்து பண்ணுவாங்க and based on projects. And the Tata Elxsi பார்த்தீங்கன்னா டிசைன் ஃபோக்கஸ் கம்பெனி ஃபார் ஆட்டோமொபைல்ஸ், ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் அண்ட் மீடியா. இந்த 3 செக்மெண்ட்லையும் அவங்க வெர்டிகல்ஸ்லையும் அவங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் டிசைன் ஃபோக்கஸ் மட்டும்தான். டாடா டெக்னாலஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்சிடரி ஆஃப் டாடா மோட்டார்ஸ். டாடா மோட்டார்ஸ் கீழே இருக்கிற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி மேஜர் ரெவென்யூ போர்ஷன் 94ல் ஆரம்பிச்சது. இது ஆல்ரெடி ஒரு கம்பெனி அக்வயர் பண்ணி டாடா டெக்னாலஜிஸ் ரீநேம் பண்ணிட்டு மேஜர் போர்ஷன் ஆஃப் ரெவென்யூ டாடா மோட்டார்ஸ் அண்ட் ஜேஎல்ஆர் வந்து ஒரு 2008-9ல் ஆரம்பிச்சு அந்த டைம்லேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் 25 இயர்ஸாக ரன் ஆகிட்டு இருக்கு. இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி டாடா டெக்னாலஜி வந்து டாடா மோட்டார்ஸ்க்கும் ஜேஎல்ஆருக்கும் 40% ஆஃப் த ரெவன்யூ இந்த 2 கம்பெனிலேருந்து தான் இவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. மீதி எல்லாமே குளோபலாக இருக்கிற மற்ற பெரிய பெரிய ஆட்டோமொபைல்ஸ் எல்லாமே இவங்களோட கஸ்டமர்ஸ், டைரக்ட் கிளைண்ட்ஸு, ஆஸ் வெல் அஸ் ஏரோஸ்பேஸ் பிஸ்னஸ் இப்போ புதுசாக கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிளவுட் பேஸ், இப்போ எல்லாமே வந்து ஆட்டோமொபைலில் எண்ட் டு எண்ட் சொல்யூஷன்ஸ், ஒரு டிசைன் உருவாக்கி அதை இம்ப்ளிமெண்டேஷன் டைரெக்டாக போய் மார்க்கெட்டில் ரீச் ஆகிற வரைக்கும் இவங்களோட சப்போர்ட் உண்டு. முக்கியமாக இந்த ஐஓடி ரிலேட்டடாக ஆஸ் வெல் அஸ் ஒரு சாஃப்ட்வேர் இன்டகிரேட் பண்ணணும் ஆட்டோமொபைலில், இந்த மாதிரி செக்மெண்ட்ஸு, இந்த மாதிரி எண்ட் டு எண்ட் சொல்யூஷன்ஸ் எல்லாம் அண்ட் இருக்கிற சாஃப்ட்வேரை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி அப்கிரேடேஷன் பண்ணி கொடுக்கறது, இந்த விஷயங்களை தான் டாடா டெக்னாலஜிஸ் தனியாக பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஹெவி மிஷினரி மேனுஃபேக்சரிங் செக்மெண்ட்லையும் ஹெவி மிஷினரிஸ் இருக்கிற இடத்துல இவங்க வந்து இவங்களோட மார்க்கெட் செக்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவுபடுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். பட் ஸ்டில் க்ளோஸ் டு 90% ஆஃப் த ரெவென்யூக்கு டாடா டெக்னாலஜிஸ்க்கு ஆட்டோமொபைல்லேருந்து தான் வருது. ஸோ இவங்களோட டைரக்ட் காம்படிஷன் தான் கேபிஐடி டெக்னாலஜிஸ், சையண்ட், இந்த மாதிரியான கம்பெனிஸ். இவங்களுமே வந்து ஆட்டோமொபைல் ஃபோக்கஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆட்டோமொபைல் எல்லாமே இப்போ அவுட் சோர்சிங் பண்ணுறதுனால இந்த கம்பெனியோட வளர்ச்சி போக போக அதிகமாக இருக்கும். நம்ம எப்படி டாடா எலக்ஸி வந்து ஒன்றுமே இல்லாமல் இப்போ இவ்வளோ பெரிய கம்பெனியாக கோவிடுக்கு அப்புறம் ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு பெரிய வெல்த் கிரியேட்டர் ஆச்சோ, இதோட வளர்ச்சி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதோட ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ 60s இருக்குது. அண்ட் கம்பேரிட்டிவ்லி இதுவுமே வந்து ஒரு இப்போதைக்கு இருக்கிற லாஸ்ட் 3 இயர்ஸோட ரெவென்யூ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் அதிகம் அப்படின்னாலும் நீங்கள் அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்ச் பண்ணுறதுக்கும் அக்யூமுலேட் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல லெவல். டாடா எலக்ஸி வந்து அரௌண்ட் 8,000 rupees வரைக்கும் போயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் ப்ரைஸ் 8,000 வரைக்கும் போகுமான்னு தெரியாது. பட் ஆனால் நம்பர் ஆஃப் ஷேர்ஸும் பார்த்தீங்கன்னா டாடா எலக்ஸியில் ஐ திங்க் அரௌண்ட் less than 6 lakh ஷேர்ஸ். பட் டாடா டெக்னாலஜிஸில் ஒரு 12 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஷேர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அவ்வளோ அதிகமாக போகாது. பட் இது ஒரு வெரி ஒரு நிஷ்னா ஒரு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஆட்டோமொபைல் செக்மெண்ட்டில் இருக்கிறதுனால இந்த கம்பெனி வந்து இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாட்ச் பண்ணுங்கள். இதை மற்ற கம்பெனிஸோட சேயண்டோ இல்லைனா கேபிஐடி மாதிரியான கம்பெனிஸோட கம்பேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணலாமான்னு கொஞ்சம் கொஞ்சமாக யோசிங்க. ஸோ இன்றைக்கி பார்த்த 3 கம்பெனிஸுமே பார்த்தீங்கன்னா மிட் கேப் செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு அட்ராக்டிவாக இருக்கிற கம்பெனிஸ். மிட் கேப்னாலே வேல்யூவேஷன் அதிகம், இப்போதைக்கு அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத தாண்டி ஒன்ஸ் ஒரு கம்பெனிஸாக பார்க்க ஆரம்பிக்கும் போது நிஃப்டி மிட் கேப் 100ல் இருந்து இந்த 3 கம்பெனிஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது எதுவுமே ரெக்கமெண்டேஷன் கிடையாது. வாட்ச் பண்ணுங்கள், நீங்கள் ஃபர்தர் அனலைஸ் பண்ணுங்கள், ஆட் பண்ணலாமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.